வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிடம் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதித்தார். 35 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த தொலைபேசி உரையாடலில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சமரசம் குறித்தும் எந்தவித பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவால் எந்த மட்டத்திலும் நடத்தப்படவில்லை என்று பிரதமர் தெள்ளத்தெளிவாக எடுத்துக் கூறினார். இதையடுத்து இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகள் போராகவே கருதப்படும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபரை இந்தியாவிற்கு வருமாறு பிரதமர் அழைப்பு விடுத்ததாகவும் திரு மிஸ்ரி தெரிவித்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்டத்தின் துவக்க விழா தாவரவியல் பூங்காவில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி 5000 ரூபாய் மதிப்புள்ள 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை 200 சுய உதவிக்குழு பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி இதன் மூலம் மாடித் தோட்டம் அமைத்து பயன்பெறுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நம் வீடு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருப்போம் என்பதே இந்த திட்டத்தின் பொருள் என்றும், நகரமயமாக்கலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டே வருகிறது, இதனால் நமக்கு தேவையான உணவு உற்பத்தியும் குறைந்து வருகிறது என்று கூறினார். விவசாய உற்பத்தி மற்றும் பால் உற்பத்தியை பெருக்க விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 6000 விவசாயிகளுக்கு சோலார் பொருத்தும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொள்ள இருக்கும் ஆக்சியம் 4 பயணம் வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வார்க்கால் ஓடை, புதுநகர், கன்னியக்கோவில், மதி கிருஷ்ணாபுரம், முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, உச்சிமேடு, கொரவழிமேடு மற்றும் வண்ணான்குளம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.